திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாளா சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? இன்னும் குழந்தையே பிறக்கல. நம்முடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்கிறாரு. இன்னும் குழந்தையே பிறக்கல, அதுக்குள்ள பேர் வைக்க போறீங்களான்னு கேட்கிறாரு. எங்களுக்காவது நாங்க என்ன சொல்றோம்? யார் பிரதமரா வரணுங்கிறத விட யார் பிரதமரா வரக்கூடாதுங்கிறதுல திமுகவும் தமிழ்நாட்டு மக்களும் தெளிவா இருக்காங்க. எங்களுக்கு போன வாட்டியாவது நம்ம என்ன சொன்னோம்? கோ பேக் மோடி. ஞாபகம் இருக்கா? இந்த முறை என்ன சொல்ல போறோம்? கெட் அவுட் மோடி. போன முறை கோ பேக் மோடி, ஆனா இந்த முறை கெட் அவுட் மோடின்னு சொல்ல போறோம். நாங்களாவது எங்களுக்காவது குழந்தை பிறக்கல, பேர் வைக்கல. ஆனா திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நான் கேட்கிறேன், உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாரு? நீங்க பிரதமர், நீங்க பிரதமரா? திரு எடப்பாடி பாதம் தாங்கி பழனிசாமி பிரதமரா? அப்போ ஆனா முதலமைச்சர் அவர்த்துக்கே அவர் டேபிள் சார்க்குள்ள பூந்து போனாரு. அவர் பிரதமர் ஆகணும்னா என்னெல்லாம் பண்ணுவாருன்னு யோசிச்சு பாருங்க. எந்த எல்லைக்கு வேணா போவாரு. ஃபீஸ் சார். மா எதுக்கு வளையல் கழறீங்க? இல்ல மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதுல ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி? மா இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்க வாக்கு பெட்டியில 2வது இடம், அவங்களுடைய பேர் 2வது இடம், பேர் வழக்கறிஞர் சுதான்னு இருக்கும். அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம், கை சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல நீங்க போடுறீங்களே ஓட்டு, அந்த ஓட்டு தான் மோடிக்கு நாம வைக்கிற வேட்டு. திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய முறை வேட்டு வச்சிருக்காரு. நாம அப்பப்போ அவருக்கு ஒரு வேட்டு வைக்க வேணாமா? அதற்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். 2019 மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 40 தொகுதி, தமிழ்நாடு புதுச்சேரியில 40 தொகுதியில 39 தொகுதி நீங்க ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை 40க்கு 40 நாம ஜெயிச்சாகணும். சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய கழக அண்ணன் ராமலிங்கம் அவர்களுக்கு நான் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். அப்பொழுது கிட்டத்தட்ட 2,62,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வச்சிங்க. இன்னும் சொல்ல போனா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, 2019 கடைசி நாள் பிரச்சாரம் 4:30 மணிக்கு பிரச்சாரம் முடியுதுன்னா இதே இடத்துல, இதே காந்தி பார்க் முன்னாடி தான் என்னுடைய பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இங்கேருந்து சாலை வழியா சென்னை போனேன். அப்ப மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தீங்க. 40 தொகுதியில 39 தொகுதி வெற்றி பெற்று கொடுத்தீங்க. இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கேட்பது, 40க்கு 40 நாம் ஜெயிச்சாக வேண்டும். அதற்கு இந்த மயிலாடுதுறை மாவட்டம் முதன்மை தொகுதியாக இருக்க வேண்டும். நிச்சயம் செய்வீங்களா? வழக்கறிஞர் சுதா அவர்கள் நீதிமன்றத்தில் பல பொதுநல வழக்குகளை போட்டு, அது மக்களுக்கான பொதுநல வழக்குகளை போட்டு அதில் வெற்றி கண்டவர். இப்போ நீங்கள் அவரை நாடாளுமன்றத்துக்கு அமிச்சிங்கன்னா உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் போய் வாதாடி அதிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தேடி தருவார் என்ற உறுதிமொழியை நான் கொடுக்குறேன். அதே போல் 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளர் அண்ணன் திரு சாக்கோட்டை அன்பழகன் அவர்களுக்காக நான் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். அவரையும் கிட்டத்தட்ட 22,400 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அமிச்சிங்க. அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி, கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் இந்த 3 வருஷத்தில் நாம் ஆற்றிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் எடுத்துக்காட்டுக்காக உங்ககிட்ட குறிப்பிட விரும்புகின்றேன். கும்பகோணத்தில் ரூபாய் 700 கோடி மதிப்பீட்டில் நவீன வணிக வளாகங்கள், சாலை பணிகள், பாதாள சாக்கடை, குடிநீர் பணிகள், மழைநீர் வடிகால்கள், பூங்காக்கள், மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்டவை அனைத்தும் நடைபெற்றிருக்கின்றன. இந்த 3 வருஷத்தில் மட்டும் 700 கோடி ரூபாய்க்கு வேலைகள் நடந்திருக்கு. ரூபாய் 81 கோடியே 41 லட்சம் மதிப்பீட்டில் கிராமப்புற பகுதிக்கென்று சாலை வசதி, குடிநீர் வசதி, அங்கன்வாடி கட்டிடங்கள், சமுதாய கூட பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விரைவில் அத்தனை பணிகளும் முடிவடைந்து உங்களுடைய பொதுமக்களுடைய பயனுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 212 கோடி மதிப்பீட்டில் காவேரி மற்றும் அதன் கிளை ஆறுகளை புனரமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றது. ரூபாய் 400 கோடியே 8 லட்சம் மதிப்பீட்டில் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாலை மற்றும் பாலங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதெல்லாம் பல சாதனைகளில் ஒரு சில குறிப்பிட்ட சாதனைகளை மட்டும் நேரம் இல்லாத காரணத்தினால உங்ககிட்ட நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். அதே போல சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குறுதிகளை இந்த நேரத்தில் நான் கொடுக்குறேன். நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே தேர்தல் பொழுது தேர்தல் வாக்குறுதி கொடுப்பார். தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்வார், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள்.
அவரோட வழியில் வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக தலைவர் வழி, கலைஞர் வழியில சொல்வதை செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அதுல சில வாக்குறுதிகளை மட்டும் இங்க நான் குறிப்பிட விரும்புகின்றேன். கும்பகோணம் அரசு கல்லூரி அருகில் நவீன விளையாட்டு அரங்கம், ஸ்டேடியம் ஏற்படுத்தப்படும். என்னோட டிபார்ட்மெண்ட் தான் செஞ்சு கொடுத்துருவேன், நிச்சயம் செஞ்சு கொடுத்துருவோம், நம்பிக்கை இருக்கா? கும்பகோணத்தை தலைநகரமாக கொண்ட புதிய மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்பது உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதன் மீது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்த உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் குறிப்பிட்டு சொல்லிக் கொள்கிறேன். அதே போல என்ன காட்டுறேன் எடுத்தோன்னே வா. அதே போல டெல்டா விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த நவீன அரிசி ஆலை ஏற்படுத்தப்படும். கைத்தறி பட்டு உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில் கைத்தறி பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விலக்களிப்பதுடன் பட்டு மற்றும் ஜவுளி பூங்கா மற்றும் ஜவுளி சந்தைகள் அமைத்து தரப்படும். மகாமக திருவிழாவை தேசிய திருவிழாவாக அறிவிக்கப்பட்டு கும்பகோணம் ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றி தரப்படும். மகாமக திருவிழா காலங்களில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கிறதுக்காக அண்ணல் அக்ரஹாரம், தாராசுரம் மற்றும் பாபநாசரத்தில் ரயில்வே மேம்பாலங்கள் அமைத்து தரப்படும். தஞ்சாவூர் விழுப்புரம் இடையேயான ரயில் பாதை இரட்டை வழி பாதையாக மாற்றப்பட்டு சென்னைக்கு பகல் நேர ரயில் சேவை ஏற்படுத்தி தரப்படும். சுவாமிமலை நாச்சியார் கோயில் பகுதிகளில் புறவழிச்சாலை அமைத்து தரப்படும். இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த பகுதிக்கு சொல்லியிருக்கக்கூடிய, இந்த மயிலாடுதுறையில இந்த கும்பகோணம் தொகுதிக்கு சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள். இதையெல்லாம் கண்டிப்பா தலைவர் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கா? அது மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியின் சார்பாக தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதுல சொல்லியிருக்கிறார், 2014 மகளிர் இவ்வளவு வந்திருக்கீங்க தாய்மார்கள், நீங்க சொல்லுங்க 2014ஆம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? இப்ப இல்ல, 2014 10 வருஷத்துக்கு முன்னாடி 450 ரூபா இருந்துச்சுமா. இப்ப எவ்வளவுமா? 1200. ஏத்துனது யாருமா? அதுல தெளிவா இருக்கீங்கல்ல? ஏத்துனது ஒன்றிய பிரதமர், ஒன்றிய அரசு தான் ஏத்துச்சு. 10 வருஷத்துல எவ்வளவு ஏத்துனாங்க? கிட்டத்தட்ட மாசம் ஏத்தி 800 ரூபாய் ஏத்தி 1200 ரூபாய்க்கு கொண்டு வந்தார். இப்போ தேர்தல் வந்துருச்சோன்னு ஒரு நாடகம் ஆடுறார். அதாவது மகளிருக்கு பரிசு கொடுக்கிறாரா? பரிசு கொடுக்கறதுன்னு சொல்லி எவ்வளவு இறக்கி இருக்கிறாரு விலை? வெறும் 100 ரூபாய் இறக்கியிருக்காரு. ஏத்தும் போது 800 ரூபாய் ஏத்தினாரு. இப்போ தேர்தல் நாடகம், உங்களை எல்லாம் ஏமாத்தணும்னு 100 ரூபாய் இறக்கியிருக்காரு. ஏமாந்துருவீங்களா? ஏமாந்துடாதீங்க. மீண்டும் சொல்றேன், ஏமாந்துடாதீங்க. மோடி வாயில நல்லா வடை சுடுவார், சரியா? நாம பொதுவா பொய் சொல்றாங்கல்ல, அவங்கள சொல்லுவோம் நல்ல வாயில வடை சுடுறாருப்பா அப்படின்னு. ஆனா மோடி என்ன தேவை பண்ணுவாரு? வாயில வடை சுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாரு, அந்த வடையும் அவரே சாப்பிட்டுருவாரு. அப்பேற்பட்ட பிரதமர் தான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள். இப்ப நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்காரு, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக கேஸ் சிலிண்டர் விலை வெறும் 500 ரூபாய்க்கு தரப்படும்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி நம்முடைய தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா பெட்ரோல் விலை 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? டீசல் விலை 65 ரூபாய்க்கு 1 லிட்டர் டீசல் தருவேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கார். தருவார், நம்பிக்கை இருக்கா? அதே போல மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதி, நாம தேசிய நெடுஞ்சாலையில பயணம் பண்றோம், கார்ல போறோம், பைக்ல போறோம். அப்போ எல்லா இடத்துலயும் நிப்பாட்டி ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டருக்கு ஒரு டோல் பூத் அமைச்சிருக்காங்க, சுங்கச்சாவடி. அங்க வசூல் பண்றாங்க 100 ரூபா, 120 ரூபா, 200 ரூபான்னு வசூல் பண்றாங்க. இனிமே நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா தலைவர் சொல்லியிருக்கிறார் வாக்குறுதி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகளும் அனைத்து சுங்கச்சாவடியும் அகற்றப்படும். இனிமே தேசிய நெடுஞ்சாலையில நம்ம பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு ₹1 காசு தர தேவையில்லை அப்படிங்கிறத தலைவர் அறிவிச்சிருக்கிறார். இதெல்லாம் தலைவர் செய்வார், நம்பிக்கை இருக்கா? அதுக்கு சில ஆதாரங்கள் மட்டும் நான் சொல்றேன். 2021 நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்தார். அவர் யார் காலையாவது விழுந்தாரா? எங்கேயாவது தவழ்ந்து போனாரா? டேபிள் சேர்க்குள்ள பூந்து போனாரா? அப்படி பூந்து போய் முதலமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? இவருதான் முன்னாள் முதலமைச்சர். கீழே முட்டி போட்டிருக்காருல்ல, கீழே முட்டி போட்டு படுத்திருக்காருல்ல, அவர் தான் முன்னாள் முதலமைச்சர், இப்போ எதிர்கட்சி தலைவர். இவர் இப்படிதான் முதலமைச்சர் ஆனாரு. உங்காலையும் விழுந்தாலும் விழுவாரு ஒரு காலத்துல. அதாவது
தான் பதவிக்கு வரணும்னு எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு வெக்கங்கெட்ட மானங்கெட்ட சூடு சொரணையற்ற ஒரு ஒரு தலைவர்னா அது திரு எடப்பாடி பழனிசாமி தான். தலைவர் அவர்கள் இவருக்கு செல்ல பேரை வச்சுட்டாரு. இனிமே அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, பாதம் தாங்கி பழனிசாமி. எல்லாருடைய பாதத்தையும் தொற்றுவாரு. தமிழ்நாட்டு வரலாற்று இல்லம்மா, இந்தியா வரலாற்றை விட்டுருங்க, உலக வரலாற்றிலேயே இப்படி முதலமைச்சரான ஒரே மனுஷன் இந்த மனுஷன் தான். இப்படியே முதலமைச்சராகி 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். அதாவது இப்போ வந்து இதை பெருமையாவே சொல்றாரு. பத்திரிகையாளருக்கு சந்திப்பில் கேட்குறாங்க, என்னங்க உதயநிதி வந்து நீங்க தவழ்ந்து போனீங்களே அந்த போட்டோவை காட்டுறாரு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, அதுல என்னங்க தப்பு இருக்கு? தவழ்ந்து தான் போனேன், நடுவில் 3 சேர் இருந்துச்சு, ஒரு டேபிள் இருந்துச்சு, உள்ளதானே போக முடியும். அவங்க என்ன 3வது மனுஷியா? அவங்க காலில் விழுந்தது என்ன தப்புன்னு கேட்குறாரு. அவங்க காலில் விழுந்தது தப்பு இல்லைம்மா, ஆனால் அந்த அம்மா சசிகலாமோட காலில் விழுந்து முதலமைச்சராகி கடைசியில் அந்த அம்மா காலே வாரி விட்டவர் தான், கவுத்து விட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அந்த அம்மா சசிகலா மக்கள் மட்டும் அவருக்கு துரோகம் செய்யல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் துரோகம் செஞ்சிருக்கிறாரு. அதாவது கடந்த 10 வருஷத்துல 5 வருஷம் அவர் ஆட்சி, 4 வருஷம் அவர் ஆட்சியில் இருந்தார். அனைத்து தமிழ்நாட்டுடைய மாநிலத்துடைய அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து தேர்தல் நாடகம் ஆடுறாரு. என்ன சொல்றாரு? எங்களுக்கும் அவங்களுக்கும் உறவு இல்லை அப்படின்றார். ஆனா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிர்த்து கொண்டு வந்த அனைத்து மசோதாக்களுக்கும் பாராளுமன்றத்தில் ஆதரவு தெரிவித்து அனைத்தையும் வரவேற்று விட்டு நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு தேர்தல் நாடகம் ஆடுறாரு. நான் கேட்கிறேன், ஒன்றிய பிரதமர் திரு மோடி இருக்காரு, அவர் கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்காரு. இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு உருப்படியா ஏதாவது செஞ்சிருக்காராமா? ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தாரா? உங்களை வந்து பார்த்தாரா? 2021 கிட்டத்தட்ட அப்போ வந்து என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். கொரோனா 2வது அலை பெருந்தொற்று கோவிட் வைரஸ் அப்போ இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன சொன்னாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் வச்சுக்கோங்க, வீட்டை தாப்பா போட்டுக்கோங்க, யாரும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது, யாரும் ஒருத்தர் சந்திக்க கூடாது, எல்லா கடைகளையும் இழுத்து மூடுங்க, யாரும் 6 மாசம் வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னாரா இல்லையாமா? அதற்கு ஏதாவது இழப்பீடு தொகை கொடுத்தாரா? 6 மாசம் நம்மளை எல்லாம் அலைய விட்டாரு, வீட்டுக்குள்ள பிச்சைக்கார மாதிரி உட்கார வச்சாரு. அதற்கு ஏதாவது ஒரு நிவாரண தொகை கொடுத்தாரா? கொடுக்கல. என்ன தெரியுமா பண்ணாரு? எல்லாரும் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளில வாங்க, எல்லாரும் கையில ஒரு விளக்கு பிடிச்சிக்கோங்க, கையில மணி பிடிச்சிக்கோங்க, மணி ஆட்டுங்க, தட்டு வச்சுக்கோங்க, ஒலி எழுப்புங்க, அந்த ஒலியை கேட்டு கோவிட் வைரஸ் பயந்து ஓடி போயிடுன்னு சொன்னவர் தான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள். இதுதான் கோவிட் காலத்துல ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் செஞ்ச காரியம். ஆனா நம்ம தலைவர் என்ன பண்ணாரு? கண்டிப்பாக மருத்துவ விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அனைவரும் ஊசி போட்டுக்கிட்டா மட்டும்தான் கோவிட்லேருந்து கொரோனாலேருந்து வெளில வர முடியும்னு தானே முதல்ல அந்த ஊசியை போட்டுக்கிட்டு மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை அந்த பயத்தை போக்கி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு சென்று பிபிஇ கிட் போட்டுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய கோவிட் வார்டுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய மருத்துவ நோயாளிகள் கோவிட் நோயாளிகளை போய் பார்த்து அவங்களுக்கு தரமான மருந்து கொடுக்கப்படுகிறதா, தரமான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு சென்று போய் ஆய்வு செஞ்ச இந்தியாவிலேயே ஒரே தைரியமான முதலமைச்சர் யாருன்னா நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான். தலைவருக்கு அந்த பெருமைன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னொரு பெருமை இருக்கு. அது என்ன? அப்போ நம்முடைய நகைச்சுவை நடிகர் மறைந்த நடிகர் விவேக் அவர்கள் ஊசி போட்டுக்கிட்டு 2வது நாள் இறந்துட்டார். அப்போ எல்லாம் ஒரே புரளி கிளப்பி விட்டுட்டாங்க. ஊசி போட்டால் இறந்துருவோம், கோவிட் ஊசி போட்டால் பயந்து இறந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது உண்மையான காரணம் கிடையாது, வதந்தியை கிளப்பி விட்டுட்டாங்க. அவருக்கு வேற மருத்துவ பிரச்சனைகள் இருந்துச்சு. தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, எல்லா இந்தியா மக்கள் அத்தனை பேருமே பயந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தான் உண்மையா ஊசி போட்டுக்கிட்டா மட்டும்தான் கோவிட்லேருந்து வெள்ளம் வர முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்து இந்தியாவிலேயே அதிகமாக ஊசி போட்டுக்கிட்டது யாருன்னா கோவிட் தடுப்பூசி போட்டுக்கிட்டது யாருன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்க தான், தமிழ்நாட்டு மக்கள் தான். நீங்க தான் இந்தியா மக்களுக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கீங்க. 2021 நீங்க தான் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா இருந்தீங்க. ஏன்னா 2021 அவர் இந்தியா முழுக்க ஜெயிச்சாரு, ஆனா தமிழ்நாட்டில் ஒரு சீட்டா ஜெயிக்க முடிஞ்சதா? அதே மாதிரி தான் இந்த கோவிட் காலத்திலையும் தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்திய மக்களுக்கு எடுத்துக்காட்டா இருந்திருக்கீங்க. அப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் நிறைய வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அந்த ஒரு வாக்குறுதியும் செஞ்சு முடிச்சாங்க. 4 வாக்குறுதி மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். தலைவர் அவர்கள் அப்போ என்ன சொன்னாங்க? கடும் நிதி நெருக்கடி, அதிமுக ஆட்சி மாறி நம்முடைய திமுக ஆட்சி வருது, அதிமுக பல லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிட்டாங்க.
ஆனால் தலைவர் அவர்கள் முதலமைச்சராய் நாற்காலியில் உட்கார்ந்த உடனே போட்ட 5 கையெழுத்துல முதல் கையெழுத்து உங்களுக்கான கையெழுத்து. அதுதான் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை உங்களுக்கு கொடுத்தார். உபயோகப்படுத்துறீங்களா? ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாசம் 900 ரூபாய் அதில் சேமிக்கிறீங்க. கரெக்டா? பயன்படுத்துறீங்கல்ல? இப்போ எங்க பார்த்தாலுமே அந்த பிங்க் பஸ் தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ தாய்மார்கள் அது பிங்க் பஸ்ன்னு கூட சொல்றது இல்ல, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் செல்லமா கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் ஆயிருக்கு. இப்போ இன்னும் சொல்ல போனா மொத்தமா இந்த 3 வருஷத்துல தமிழ்நாட்டில் மகளிர் எத்தனை பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க? இந்த மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலமா 460 கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்கீங்க. எத்தனை முறை? 460 கோடி முறை. உங்ககிட்ட தான் கத்துக்கணும். ஒரு திட்டத்தை அரசு கொண்டு வந்தா அதை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும்னு மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும். நான் இதை நகைச்சுவைக்காக சொல்லல, உங்களை கிண்டல் பண்ண சொல்லல. அதுதான் உங்களுடைய வெற்றி, அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரது பெரிய விஷயம் இல்ல, அதை மக்கள் எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த ஆட்சியுடைய வெற்றி, அதுதான் அந்த முதலமைச்சருடைய வெற்றி. அந்த வெற்றிக்கு முழு காரணம் நீங்க தான். இன்னும் சொல்ல போனா இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த கட்டணமில்லா பேருந்து மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட 13 கோடியே 5,000 பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 460 கோடி பயணங்கள். இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் 13 கோடியே 5,000 பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. இதற்கு அடுத்து இன்னொரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்தோட பெயர் புதுமை பெண் திட்டம். அதாவது இங்க ஆண்களுக்கு சரிசமமா பெண்கள் வந்திருக்கீங்க. ஒரு காலத்துல பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியுமா? உங்களுக்கு அந்த உரிமை இருந்துச்சா? பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு உரிமை இருந்துச்சா? படிக்கிறதுக்கு உரிமை இருந்துச்சா? யாரோடையும் பேச முடியாது, வீட்டை விட்டு வெளில வர முடியாது, உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. கடைசி இன்னும் சொல்ல போனா நீங்க இப்ப மேலாடை அணிஞ்சிருக்கீங்கல்ல, மேலாடை அணிவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. ஆனா அதையெல்லாம் எதிர்த்து போராடி பெண்களுடைய விடுதலைக்காக சாகிற வரைக்கும், தன்னுடைய 97 வயசு வரைக்கும் பெண்கள் விடுதலைக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய வழியில வந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய வழியில வந்த நம்ம டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் இந்தியாவிலேயே முதன்முறையா பெண்களுக்கு சொத்துல சம உரிமை இருக்குன்னு சட்டத்தை கொண்டு வந்தது இந்தியாவிலே முதன்முறை நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? பெண்கள் படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் பத்தாது, காலேஜுக்கு போகணும், காலேஜுக்கு போனா மட்டும் பத்தாது, வேலைக்கு போகணும், பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்கணும்னு திட்டத்தை புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார். உதாரணத்தை கொண்டு சொல்றேமா, இந்தியா முழுக்க பெண்கள் படிச்சுட்டு வேலைக்கு போறாங்கல்ல, மொத்த சதவீதம் எவ்வளவு தெரியுமா? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு படிச்சுட்டு வேலைக்கு போற பெண்களுடைய சதவீதம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 24%. வெறும் 24%, 24%. ஆனா தமிழ்நாட்டில் நிலைமை நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் படிச்சுட்டு பெண்கள் எத்தனை சதவீதம் தெரியுமா பேர் வேலைக்கு போறாங்க? கிட்டத்தட்ட 54% பேர் வேலைக்கு போறாங்க. இதுதான் திராவிட மாடல் அரசு, இதுதான் கலைஞர் அவர்களும் பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் நம்முடைய தலைவர் அவர்களும் செஞ்சிருக்கக்கூடிய சாதனை. அதுதான் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் என்னன்னா, அரசு பள்ளியில் ஒரு மாணவி படிச்சாங்கன்னா அவங்க உயர்கல்வி படிக்கிறது போய் சேர்ந்தாங்கன்னா, அது அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜ் தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அவங்களுடைய வங்கி கணக்கில் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக புதுமை பெண் திட்டத்தில் வழங்கப்படுது. இப்போ அதே மாதிரி மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்கள் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி படிக்க போனா அவங்களுக்கும் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கிறாங்க. இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 10,000 மாணவர்களுக்கு மேற்பட்டு மாதந்தோறும் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. அதே போல இன்னொரு முக்கியமான திட்டமா இதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். முன்னாடில பெற்றோர்கள் சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைக்கு சமைச்சு வச்சுட்டு சாப்பாடு ஊட்டிட்டு போறதுக்கு நேரம் இருக்காது, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. மதிய உணவு திட்டம் இருக்கு, அதில் போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டுருவாங்க. ஆனா தாய்மார்கள் பெற்றோர்கள் கவலையோட இருப்பாங்க, இவனை வெறும் வயிற்றுல அமிச்சமே, சாப்பிட்டானா, பள்ளிக்கூடத்துக்கு போனானா, படிச்சானா அப்படின்னு அந்த கவலையில இருப்பாங்க. அதை போக்குறதுக்காக நம்முடைய தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இனிமே நீங்க உங்க பையனை ஸ்கூலுக்கு அமிச்சிங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சிங்கன்னா முதல்ல அவனுக்கு தரமான காலை சாப்பாடு, அதன் பிறகுதான் கல்வி. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 31,000 அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய 18 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க. இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு.
எல்லாரும் கேட்கலாங்கல்ல, திராவிட மாடல் அரசுனா என்னன்னு. நம்முடைய திட்டம் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல, இப்போ நம்முடைய பக்கத்து மாநிலம் தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. தெலுங்கானா, கர்நாடகா மட்டும் கிடையாது. நீங்க 3 நாட்களுக்கு முன்பு பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, கனடா நாட்டு பிரதமர், அமெரிக்கா மாதிரி கனடாவும் மிகப்பெரிய ஒரு நாடு, பணக்கார நாடு, கனடா நாட்டு பிரதமர் சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தினால பசங்க நிறைய பேர் பள்ளிக்கூடத்துக்கு வராங்கன்னு சொல்லி கனடா நாட்டில் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதுதான் உண்மையான திராவிட மாடல் அரசு. கிட்டத்தட்ட 31,000 அரசு பள்ளிகளில் 18 லட்சம் குழந்தைங்க தினமும் இந்த திட்டத்தில் பயன்படுறாங்க. நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்துக்கு கீழே கிட்டத்தட்ட 62,000 மாணவர்கள் தினமும் பயனடைஞ்சு வராங்க. இதுதான் திராவிட மாடல் அரசு, இதுதான் நம்முடைய அரசுடைய வெற்றி. கடைசியா நீங்க எதை கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல, அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, மகளிர் திட்டம் ஒண்ணு இருக்கு, அது கேட்காம விட மாட்டாங்க. அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கரெக்டா? எப்படி கரெக்டா உங்க மைண்ட் வாய்ஸை பிடிச்சேன் பாத்தீங்களா? தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அனைத்து மகளிர், தகுதி வாய்ந்த மகளிருக்கு மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. அதே போல சென்ற செப்டம்பர் கடும் நிதி நெருக்கடி, அதுக்கு மத்திய அரசே நமக்கு காசு கொடுக்கறது இல்லை, அது நான் சொல்றேன். இருந்தாலும் இதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சாங்க. இப்ப இந்த 8 மாசத்தில் மட்டும் கடந்த செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் 1,18,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் 15ஆம் தேதி ஆனா டான்னா அவங்களுடைய வங்கி கணக்கு வந்துருது. இங்க எத்தனை பேருக்கு மகளிர் உரிமை தொகை வருது? வந்திருக்கவங்க கை தூக்குங்க. கிட்டத்தட்ட 60-70% பேர் வந்திருக்கு. இதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். அது சரிபார்க்கப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன், கண்டிப்பாக தகுதி வாய்ந்த மகளிருக்கு கண்டிப்பாக, ஏன்னா அந்த துறைக்கு நான் தான் அமைச்சர், நானும் நிதித்துறை அமைச்சர் தான் அதற்கு பொறுப்பு, நான் உங்ககிட்ட பொறுப்பேற்றுக்கிறேன். தகுதி வாய்ந்த அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் விரைவில் இன்னும் ஒரு 5-6 மாதங்கள் வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு கண்டிப்பாக உங்களிடத்துல வந்து சேரும். எல்லாம் செய்வார், நம்பிக்கை இருக்கா? இப்போ அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாளா சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? இன்னும் குழந்தையே பிறக்கல. நம்முடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்கிறாரு. இன்னும் குழந்தையே பிறக்கல, அதுக்குள்ள பேர் வைக்க போறீங்களான்னு கேட்கிறாரு. எங்களுக்காவது நாங்க என்ன சொல்றோம்? யார் பிரதமரா வரணுங்கிறத விட யார் பிரதமரா வரக்கூடாதுங்கிறதுல திமுகவும் தமிழ்நாட்டு மக்களும் தெளிவா இருக்காங்க. எங்களுக்கு போன வாட்டியாவது நம்ம என்ன சொன்னோம்? கோ பேக் மோடி. ஞாபகம் இருக்கா? இந்த முறை என்ன சொல்ல போறோம்? கெட் அவுட் மோடி. போன முறை கோ பேக் மோடி, ஆனா இந்த முறை கெட் அவுட் மோடின்னு சொல்ல போறோம். நாங்களாவது எங்களுக்காவது குழந்தை பிறக்கல, பேர் வைக்கல, ஆனா திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நான் கேட்கிறேன், உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாரு? நீங்க பிரதமர், நீங்க பிரதமரா? திரு எடப்பாடி பாதம் தாங்கி பழனிசாமி பிரதமரா? போ. ஆனா முதலமைச்சர் ஆகிறதுக்கே அவர் டேபிள் சார்க்குள்ள பூந்து போனாரு. அவர் பிரதமர் ஆகணும்னா என்னெல்லாம் பண்ணுவாருன்னு யோசிச்சு பாருங்க. எந்த எல்லைக்கு வேணா போவாரு. அதனால நீங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய திட்டங்கள், நான் இந்த முறை உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நம்முடைய திட்டங்கள், சாதனைகள், என்ன செய்ய போறோம், என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், எதையெல்லாம் சரி செய்ய போறோம், மகளிருக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்கோம். ஒன்றிய பிரதமர் 10 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காரு. எத்தனை முறைமா வந்து தமிழ்நாட்டு மக்களை பார்த்திருக்காரு? தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாரு. கஜா புயல் அடிச்சப்ப வந்தாரா? இப்ப சென்னையில மிக்ஜாம் புயல் அடிச்சு 6 மாவட்டங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டது, வந்து பார்த்தாரா? பார்க்கல. தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் கொடுத்தாரு. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல வீடு இழந்தவங்களுக்கு புது வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கு இழப்பீடு கொடுத்தார். இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுங்கன்னு. இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட நமக்கு கொடுக்கல. அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு அப்ப தேர்தல், அப்ப ஒரு வாட்டி வந்தார். ஜனவரி 27ஆம் தேதி வந்து அவரும் நம்முடைய பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களும் ஒன்றிய அரசு திட்டத்தை கொண்டு வரோம், எய்ம்ஸ் மருத்துவமனைய ஒன்றிய அரசோட திட்டம் அப்படின்னு சொல்லி வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க. ஞாபகம் இருக்கா?
நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சரி இது அடிக்கல் நாட்டிட்டு போனாங்களே, இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எவ்வளவு தூரம் கட்டியிருக்காங்க அப்படின்னு உள்ள போய் பார்த்தோமா, பார்த்தா ஒரே ஒரு கல்லு தான் இருந்துச்சு. இந்த ஒத்த கல்லை வச்சுட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையை நான் தமிழ்நாடு கொண்டு வந்துட்டேன்னு 2 பேரும், யார் மோடி அவர்களும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் தொடர்ந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வச்சது ஒரு கல்லு, அந்த ஒரு கல்லை நான் பிடுங்கிட்டு வந்துட்டேன். இப்ப கல்லை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் கல்லை திருப்பி கொடுக்கவே மாட்டேன்னு. இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்கம்மா, 2019ஆம் ஆண்டு மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனா அதன் பிறகு 5 மாநிலங்கள்ல, பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு அதெல்லாம் மருத்துவமனையா மாறி இன்னைக்கு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது. இதுதான் மோடி அரசுடைய லட்சணம். திமுக அரசுடைய சாதனை நான் சொல்றேன். மோடி அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறேன்னு சொல்லி இதுவரைக்கும் ₹1 ஒதுக்கல. ஆனா நம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில சொன்னார், சென்னையில சைதாப்பேட்டையில கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொன்னார். 1 வருஷத்துல கட்டி முடிக்கிறேன்னு சொன்னார். 10 மாசத்துல கட்டி முடிச்சு இன்னைக்கு பொதுமக்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல் அரசுக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்குமான வித்தியாசம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது மாதிரி நம்முடைய கல்வி உரிமை, நிதி உரிமை, இனிமே உங்ககிட்ட எல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள், திரு பிரதமர் இருக்காருல்ல, இனிமே அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. இதுதான் அவர் பேரு. என்னம்மா அது? இதுதான் பிரதமரோட பேரு. சொல்லுங்க, பிரதமரோட பேர் என்ன? 29 பைசா. இனிமே நீங்க அவரை அப்படிதான் கூப்பிடணும். அப்படி கூப்பிட்டாதான் அவர் மண்டையில உரைக்கும். ஏன்னு நான் ஒரு காரணம் சொல்றேன், காரணம் இல்லாம கிடையாது. நாம அனைவரும் தமிழ்நாட்டில இருந்து ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா, குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ்ன்னு ஒவ்வொருத்தரும் பணம் கட்டுறோம். அப்படி நம்ம ₹1 மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுத்தா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? வெறும் 29 பைசா. தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம ₹1 கொடுத்தா திருப்பி வர்றது எவ்வளவு? வெறும் 29 பைசா. ஆனா உத்தரப்பிரதேசம்னு ஒரு மாநிலம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஒன்றிய பிரதமர் 29 பைசாவுடைய நெருங்கிய நண்பர், அவர் தான் முதலமைச்சர். அவர் பேரு யோகி ஆதித்யநாத். சரிங்களா? அவருடைய மாநிலத்திலிருந்தும் இதே மாதிரி ஜிஎஸ்டி கட்டுறாங்க, மக்கள் ஜிஎஸ்டி கட்டுறாங்க. அவங்க ₹1 கொடுத்தா அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தர்றாங்க? ஒன்றிய அரசு ₹3. அவங்க ₹1 கொடுத்தா அவங்களுக்கு திருப்பி தர்றது ₹3. நமக்கு எவ்வளவுமா? 29 பைசா. அதே மாதிரி பீகார்னு ஒரு மாநிலம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதோட முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்கள். அதாவது உலக வரலாற்றிலேயே 5 வருஷத்துல 5 முறை முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்ட ஒரே முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்கள். மாசம் மாசம் கட்சி மாறுவார் அவரு. அப்படிப்பட்ட மிகப்பெரிய அரசியல் ஞானி அவரு. அவர் பேரு நிதிஷ்குமார் அவர்கள். பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி. அங்கேயும் பீகார் மாநிலத்திலையும் ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி கட்டுறாங்க. அவங்க ₹1 கட்டினா அந்த மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு ₹1 திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? ஒன்றிய அரசு ₹7. பீகார் மாநிலத்தில் ₹1 கொடுத்தா ₹7. உத்தரப்பிரதேசத்தில் ₹1 கொடுத்தா ₹3. நமக்கு எவ்வளவுமா? இந்த ₹7 ₹3 கொடுக்குறாங்கல்ல, யாரோட அப்பா வீட்டு காசு? யார் கட்டின வரி பணம்? தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம், நீங்க கொடுத்திருக்கக்கூடிய வரி பணம். இப்படி நிதி நெருக்கடி, நிதி உரிமை படிச்சுட்டாரு, கல்வி உரிமையை படிச்சுட்டாரு, நீட் தேர்வை கொண்டு வந்து இது வரைக்கும் 22 குழந்தைங்க இறந்துருக்காங்கம்மா. அரியலூர் மாவட்டம் அன்னித்தால ஆரம்பிச்சு இன்னைக்கு சென்ற வருடம் ஜெகதீஷ்ன்ற பையன், சென்னையை சேர்ந்த குரோம்பேட்டை சேர்ந்த பையன், இப்ப நீட் தேர்வு எழுதணும்னா கோச்சிங் கிளாஸுக்கு போகணும், லட்சக்கணக்கில் செலவு செய்யணும். அந்த பையன் எழுதி வச்சுட்டாங்க, அப்பாட்ட காசு இல்லை, நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், என்னால் நீட் தேர்வில் தேர்வு எழுத முடியாது, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு இறந்துட்டான். அடுத்த நாள் அவங்க அப்பா, ஜெகதீஷுடைய அப்பா, அவர் பேர் செல்வசேகர், அவரும் இறந்துட்டாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. எனக்கு இருந்தது ஒரே பையன், அவன் மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டான், கோச்சிங் கிளாஸ் அனுப்புறது என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி அவரும் இறந்துட்டாரு. ஒரு குடும்பத்தையே இந்த நீட் தேர்வுக்கு நாம இழந்திருக்கோம். தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. நாங்கள் காங்கிரஸ் இயக்கம் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வுக்கு ரத்து செய்வோம் அப்படின்னு விலக்கு கொடுப்போம்னு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் கை சின்னத்துல நம்முடைய வெற்றி வேட்பாளர் சுதா அவர்களுக்கு கை சின்னத்துல வாக்களிச்சு பல லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும்.
சென்ற முறை அண்ணன் ராமலிங்கம் அவர்களை 2,62,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு எப்படி 2021 அடிமைகளை விரட்டி தமிழ்நாட்டுக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு விடியல் ஆட்சியை நீங்க உருவாக்கி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அடிமைகளுடைய ஓனர்ஸ், அடிமைகளுடைய எஜமானர்களையும் விரட்டி அடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தமிழ்நாட்டு மக்கள் தான் விடியல் ஆட்சி தரணும். நீங்க யாரை நினைக்கிறீங்களோ, தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்களோ, நம்முடைய முதலமைச்சர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த பிரதமரா வரணும்னா 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு நாம இந்த முறை கலைஞருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய பரிசாக, கலைஞருடைய பிறந்த நாள் பரிசாக அவருடைய காலடியில நாம வச்சாக வேண்டும். வைப்பீங்களா? நான் இன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்து நாகப்பட்டினம் தொகுதி போறேன். நாளைக்கு இருக்க சென்னையில பிரச்சாரம். நான் அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன். அடுத்து இன்னும் 12 நாட்கள் தான் இருக்கு. இன்னைக்கு தேதி 5, 17ஆம் தேதி 5 மணியோட பிரச்சாரம் முடிஞ்சது. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். ஒரு வாக்காளரா சந்திச்சு, ஒரு குடும்பமா சந்திச்சு, நீங்க பொறுப்பெடுத்துக்கணும். இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நான் பொறுப்புன்னு அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஏன் கை சின்னத்துல வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு வாக்களிக்கணும், ஏன் ஒன்றிய பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்புன்ற பிரச்சாரத்தை நீங்க அடுத்த 12 நாள் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல அவரை ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், பண்போடு கேட்டுக்கொள்கிறேன், பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர். கை சின்னம், கை சின்னம், கை சின்னம். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.